தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மீன்பிடி தடை காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் படகுகள் நிறுத்தம் செய்யப்பட்டு உள்ளன. தமிழகம் முழுவதும் இன்று முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் தொடங்கியிருக்கிறது. தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் இனிதா. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் துவங்கப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலாகிறது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மீன்பிடிக்க மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகுகள் அனைத்தும் இன்று கரை திரும்பியுள்ளன. தொடர்ந்து தருவைக்குளம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகம், வேம்பார் மீன்பிடி துறைமுகம் ஆகியவற்றிலும் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 600 விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. விசைப்படகு மீனவர்கள் தங்களுக்கு அரசு வழங்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக கடல் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக துவங்கியுள்ள நிலையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தூத்துக்குடி கடல் பகுதியில் உள்ளே நுழைந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதால் தங்கள் தடைக்காலம் முடிந்து தொழில் செய்யும் போது மீன்கள் இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் கேரள மீனவர்கள் தமிழக கடற்பகுதியில் தொழில் செய்வதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுதான் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.